ஜங்கிள் பெர்கிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் ரீசெண்டாக அந்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயினே ஒரு பதில் ஜுவல்லரி ஷாப்ல வந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலையால அங்கே வந்து வேலை பார்க்குறாப்புல. வேலை பார்க்கும்போது அங்கே உள்ள பொருளை வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு வாலெட்டில் போய் ஒரு பொருள் ஒன்று வைக்கிறாங்க. வைக்கும்போது அங்கே பணம் இருக்குது. அது யாருக்குமே தெரியாமல் சிசிடிவி கேமராக்கெலாம் தெரியாமல் அது நூதனமாக திருடிடுறாங்க. திருடினதுக்கப்புறம் அந்த சிசிடிவி கேமரா வந்து ஒரு ஆள் இருக்குன்னு ஹேக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருப்பாப்புல. அவர் யாருன்னா மொபைல் ஷாப்பில் வந்து வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து அவர் ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு திருடனாக இருப்பாப்புல. திருடனாக இருந்து 2 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்து திருந்தி வாழ்வார்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. மறுபடியும் ஏதாச்சும் கொள்ளைய சம்பவம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற ஹீரோயினி ஒரு பக்கத்தில் நம்ம ஹீரோ வந்து பிளாக்மெயில் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி நீ திருடனதை நான் யார்ட்டையும் சொல்லிடுவேன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டு சேராக. கூட்டு சேர்ந்து ஹீரோயினி ஒரு பக்கத்தில் சொல்கிறாங்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் கேட்குறாங்க. கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அதில் விலை மதிக்க முடியாத நகைகள்லாம் இருக்குது, அதை எனக்கு திருடி நம்ம பாதி பாதி ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்தில் பிளானை போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நகையை எப்படியா திருடுறதுக்கு உள்ள நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்தில் போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த நகை வந்து காணாம போயிடுது. அந்த நகை யாரு எடுத்தா எவருக்கு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பக்கத்தில் இருந்து எப்படி மண்டை குழம்பி போய் ஒரு மாதிரியா தெரியுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த ஒரு மெயினான பிரான்ச்சுக்குள்ள அந்த நகைக்கடைக்கு பிரான்ச்சுக்குள்ள ஒரு முதலாளி ஒருத்தர் இருப்பான். அந்த முதலாளி கிட்டத்தட்ட ஒரு வாலெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோடி மதிப்பிலான பணங்களை வச்சிருப்பாப்புல. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் வந்து இந்த பணத்தை நம்ம வாலெட்லேருந்து எப்படியா எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் இருந்து தர்றாங்க. ஆனால் அந்த வாலெட் வந்து சரியான செக்யூரிட்டியாக இருக்குது. அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோனே ஏகப்பட்ட ஒரு பிளானை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு தோல்வியெல்லாம் முடிஞ்சிருது. கடைசியில் பார்த்தா தான் தெரியும், அந்த நகைக்கடை ஓனர் வந்து முதலாளி வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. எப்படின்னா, ஹீரோ ஒரு குற்ற செயல் செய்யாம இவர் வந்து ஒரு மாட்டி விட்டுருவாப்புல. அந்த நகைக்கடை ஓனர் வந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து போலீஸ் கேஸ்ல மாட்டி விட்டுருவாப்புல. எந்த தப்புமே செய்யாதனால நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல தண்டனை அனுபவிச்சிருவாப்புல. அதே சமயம் ஹீரோயினுக்கு இந்த ஒரு நகைக்கடை முதலாளிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பகுதியில் ஒரு கதை போகும். அதுக்கப்புறம் கதை போகும்போது அந்த நகைக்கடை ஓனரோட ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து உதவுறாங்க. இது எதனால உதவுறாங்க, அந்த பணத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, இதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே வழக்கப்பட்ட கதை மாதிரி தான் இருந்துச்சு. கதை எல்லாமே எப்படி சொல்றது, அந்த நகைக்கடை ஓனரை வச்சுதாங்க படமே. அந்த நகைக்கடை ஓனர் எதனால இப்படி பண்ணாப்புல வச்சாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கத்துல போகும். அந்த ஒரு கேரக்டர் பார்க்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மித்தபடி இதில் நடிச்சு நம்ம ஹீரோ கானரி ஸ்வென்டல்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று அவர் இந்த படத்தோட ஹீரோ நடிச்சிருக்காப்புல. அவர் ஆக்டிங்லேருந்து பார்க்கும்போது அவர் வேற லெவலில் செக்யூரிட்டிலாம் மீறி திருடுற மாதிரி சம்பவம் தான் இருக்குது. அதை பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு படத்தில் ஹீரோயின் நடிச்சு நம்ம ஒலிவியா ஹால்ட் அவங்க இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங்லேருந்து பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை அவங்க ஃபேஸாக தாங்க வச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் வந்து அம்மா சூழ்நிலை சரியில்லாமல் இதனால இந்த வழி இல்லாமல் இந்த பணத்தை நம்ம திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்தில் நம்ம பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இதில் ஏற்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்கா. அவங்க ஆக்டிங்லாம் அந்த பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. பணத்தை தான் கொள்ளையடிப்பாங்கன்னு பார்த்தா லவ் தாங்க இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை லவ் பண்ணுற சீன் மாதிரி தான் அதில் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு ஈஸ்ட் மூவியை எடுத்துட்டு ஒரு லவ் போர்ஷன் சீனாக கொடுக்கல அப்படின்னு நமக்கு தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் தரமான படமாக தான் எடுப்பேன். ஆனால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு படமாக தாங்க இருந்துச்சு. மித்தபடி மேக்கிங் தான் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த அந்த கிறிஸ்மஸ் நடக்கிற அந்த ஒரு காலத்தில் நடக்கிற மாதிரி சீன்லாம் இருக்குது. அதை பார்க்க நமக்கே ரசிக்க முடியாத இருந்துச்சு. லைட்டிங்லேருந்து எல்லாமே வேற லெவலில் காமிச்சிருப்பான். ஸ்க்ரீன் பிளேலாம் வேற லெவலில் சம்பவம் பண்ணி வச்சுருப்பான். அது பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் மெயினாக சொல்ல வேண்டிய தமிழ் டப்பிங்லாம் சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடனா தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் கிஸ் சீன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட இருக்குது. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தாராளமாக உட்காந்து பார்க்கலாங்க.